Good evening to all. So in the session வந்து exclusive for BEO classes, Block Educational Officers, வட்டார கல்வி அதிகாரி TRB கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ வர மந்த்ல நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நவம்பர் 2025 வரதா டிஆர்பி ஆனுவல் பிளான்ல போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் செஷன் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா யூஜி வித் பிஎட். யூஜி என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னா பிஏ தமிழ் படிச்சிருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம், சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, அதுக்கப்புறம் நீங்க மேத்ஸ் படிச்சிருக்கலாம், ஜியாகிரபி, ஹிஸ்டரி. ஸோ வித் பிஎட் இந்த இதான் எலிஜிபிள் ஃபார் பிஇஓ. டிஇஓன்னு ஒன்று இருப்போம், அது நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர். அதற்கு வந்து பிஜி வித் பிஎட், அது 11th 12th இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடியதுல போஸ்ட் கிராஜுவேஷன் வித் பிஎட் இருக்கணும். ரைட். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து பிஇஓ. பிஇல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் டாபிக் உங்களுக்கு தெரியும். பிஇஓல பிஇஓ இதான் சிலபஸ் ஃபார் பிஇஓ. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் டாபிக் ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 16 to 18 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அவுட் ஆஃப் 150 கொஸ்டின்ஸ். இன்னைக்கு செஷன் எடுக்க போறவங்க சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபசர் வெள்ளைச்சாமி சார். இவங்க வந்து 40 years எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங், இங்கிலீஷ் டீச்சிங் காலேஜஸ்ல. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி இங்கிலீஷ், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதுல இங்கிலீஷ் டீச்சர். அது வந்து 20 years எக்ஸ்பீரியன்ஸ். அதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த சப்ஜெக்ட்ல இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடா வகுப்பு எடுக்கக்கூடியவங்க. ஸோ ரொம்ப நாலேஜபிள். இது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, சார் பார்த்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. கடைசியில வேணா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க மைக்ல வந்து பேசுற மாதிரி வச்சுக்கலாம். ரைட். ஸோ நவ் ஓவர் டு ப்ரொஃபசர் சார். There is a saying, as journey of 1000 miles starts with a single step. இன்னைக்கு ஒரு முதல் அடியை எடுத்து வைப்போம், முதல் அடியை எடுத்து வைப்போம். It will lead you to success. நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். படிக்கிறதுக்கு காரணம் for behavioral adaptation, behavioral change and acquisition knowledge, habits and attitudes. இப்ப படிக்கிறத பொறுத்தளவுக்கு எவ்வளவு தூரம் படிக்கிறோம், எவ்வளவு நேரம் படிக்கிறோங்கிறது கிடையாது, எந்த அளவுக்கு டெப்தா படிக்கிறோம் அப்படிங்க. இதுல வந்து படிக்கும் போது நம்முடைய டயத்தை வந்து பிரைவேடைஸ் பண்ணணும். எசென்சியல் யூனிட்ஸ் அண்ட் டாபிக்ஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு சிலபஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த சிலபஸை வச்சுக்கிட்டு we must create a realistic hour by hour study plan. ஒவ்வொரு மணித்துளிக்கும் நம்ம ஸ்டடி பிளான் போடணும். அப்படி போடும் பொழுது இடையில ஒரு 55 minutes to 60 minutes வச்சுக்கணும். அதுக்கு வந்து 10 minutes கேட்போம். படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம். சார் சொன்னது மாதிரி இந்த பிஇஓ சிலபஸ்ல யூனிட் 2ல history of English literature, English history, there will be a question approximately 16 to 20 questions. The history of English literature அப்படின்னா என்னவங்க எல்லாமே படிச்சவங்க தான், நீங்க எல்லாமே தெரியும். பட் மறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ரீகால் பண்றதுனால நமக்கு தப்பு இல்லை, ரீகால் பண்ணிக்கலாம். இதுல வந்து இங்கிலீஷ்ல ஜேர்னல் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ், போயட்ரி, ஃபிக்ஷன், டிராமா அண்ட் கிராமர் 4 ஜேர்னல்ல இருக்குது. இது அந்த டைம் லைன் பாத்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ் 4050 BCல இருந்து ஆரம்பிச்சு இப்போ 21st century வரைக்கும் உள்ள அந்த ஒர்க்ஸ், லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் நமக்கு இருக்கும். இங்கே நம்ம வந்து இத பிரிச்சிருக்கிறோம். ஓல்டு இங்கிலீஷ் தட் இஸ் 450 to 1100 BC, மிடில் இங்கிலீஷ் 1100 BC 1015, ரெனைசான்ஸ் 16th century, 17th century, 18th century, 19th century, 20th century and contemporary and 20th century beyond அப்படி பிரிச்சிருக்கோம். இதை வந்து பீரியட் வைஸா பிரிச்சிருக்கோம். நான் படிக்கும் போது இந்த பீரியட் வைஸாவும் படிக்கும். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். ஒரே ஒரு இது என்னன்னா, இந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க இங்கிலீஷோ, பிஏ இங்கிலீஷோ, எம்ஏ இங்கிலீஷோ படிச்சவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே இவங்க எல்லாமே வந்து இது வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு நியூ. இவங்க எல்லாமே அதிகபட்சம் வந்து ஸ்கூல்ல படிச்சவங்க தான். ஸ்கூல் சிலபஸ்ல இது கிடையவே கிடையாது. சோ அதனால சார் இது வந்து அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க சொல்றது எல்லாமே புதுசா தான் இருக்கும். அவங்க வந்து பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருப்பாங்க, சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, பிஏ ஹிஸ்டரி படிச்சிருப்பாங்க. பிஏ இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இது ஓரளவு பரிச்சயமா இருக்கும். மத்தவங்களுக்கு இது யாரும் தெரிஞ்சிருக்காது சார். அதனால அவங்க எல்லாத்துக்கும் நீங்க வந்து பேஸ்ல இருந்தா அவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு தான் சார் சொன்னேன். தேங்க்யூ. பேஸ்ல இருந்து
ஏன்னா உங்களுக்கு இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீங்க சொன்னீங்கல்ல இப்போ, அதான் அந்த எனக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, படிச்சதே கிடையாது, எங்கேயுமே அவங்க நம்ம கிராஸ் பண்ணதே ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அவங்க எல்லாமே வேற ஸ்கூலுக்கு இதுக்கு சிலபஸ்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நான் செக் பண்ணிட்டேன் அதனால. இல்ல ஸ்கூல் சிலபஸ்க்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதுதான் இவங்க எல்லாமே ஸ்கூல் வரைக்கும் தான் இங்கிலீஷ் படிச்சவங்க. அதர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்க்கு கொஞ்சம் ரிலேட்டட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு எக்ஸாமினேஷன் ஓரியன்டட்ல வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். வேற அதர்ஸ் சயின்ஸ் மேத்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருக்கோம், கொஞ்சம் வரலாம், பட் இதுல வராது. இதுல என்ன படிக்கணும்னா, ஸ்கூல்ல ப்ரோஸ் படிச்சிருக்கிறோம், பொயட்ரி படிச்சிருக்கிறோம், ஃபிக்ஷன் எக்ஸ்டென்சிவ் ரீடர் படிச்சிருக்கோம், நாவல் படிச்சிருக்கோம், சின்னதா ஷார்ட் ஸ்டோரி படிச்சிருக்கோம், கிராமர் படிச்சிருக்கோம். அந்த கிராமர் அதுதான் இங்க இருக்கும். அந்த கிராமர் கொஞ்சம் டெப்தா இருக்கும். உங்களுக்கு இது வந்து நம்ம தெளிவா பாத்துடலாம். நம்ம முதல்ல இந்த செஞ்சுரி வைஸ பார்த்துட்டு நம்ம தெளிவா என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெளிவா சொல்லிருக்கோம். அதே மாதிரி நிறைய டெஸ்ட் வச்சிருக்கோம். டெஸ்ட் வச்சு திருத்தினோம்னா உங்களுக்கு எங்கே தப்பு பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம யூஸ் பைலிங்குவல், இங்கிலீஷ்ல நடத்தணுங்கிறது கிடையாது, பைலிங்குவல். சார் சொன்ன மாதிரி எல்லாருமே இருக்கிறதுனால நான் பைலிங்குவல் பார்ப்பேன். ஓகே, இப்ப சார் சொல்லிட்டதுனால இப்ப நம்ம படிக்க போறது வந்து ப்ரோஸ் படிக்கிறோம், பொயட்ரி படிக்கிறோம், ஃபிக்ஷன் நாவல் படிக்கிறோம், அப்புறம் டிராமா இங்க ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லியிருப்பாங்க, அப்புறம் கிராமர் படிச்சிருப்போம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி சுத்தமா இருக்காது. சொல்ல போனா 0%. அங்கிருந்து டோட்டலி 100% மாறி இருக்கும். பட் ஈஸியா இருக்கும். சார் 100% மாறி இருக்கும், படிக்க முடியுமா சார் அப்படிங்கிற டவுட்டே கிடையாது. படிச்சவங்களுக்கு எல்லாமே படிக்கணும்னு நினைச்சிட்டோம்னா ரைட்டா, அதனால இன்னும் இப்படி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இப்ப நம்ம ப்ரோஸ் எடுத்துட்டோம்னா 450 BC அப்படி ஆரம்பிச்சோம்னா ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல எழுதின ஒர்க். இப்ப ப்ரோஸ் எடுத்துட்டோம்னா கிங் ஆல்ஃபர்ட் தி கிரேட் அவர் எழுதுனது, வாட்சன் எழுதுனது, எல்ஃப்ரிக் எழுதுனது, ஆங்கிலோ சாக்சன் புதுசா இருக்கும். இன்னும் லாட்டின் அண்ட் கிரீக் மாதிரி, ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி லாட்டின் அண்ட் கிரீக் மாதிரி இருக்கும். என்ன சார் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் நாங்க படிச்சது இல்லையா சார் ஸ்கூல்ல. ஈவன் இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களும் படிச்சிருக்க மாட்டாங்க, லிட்ரேச்சர் படிச்சிருக்கவங்க கூட இந்த டீப்பா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி இருக்க மாட்டாங்க. ஓகேவா, அதனால பாத்தீங்கன்னா ஓல்டு இந்த மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜான் பெக்லிட் அந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணது, ஜூலியன் நார்விச், மார்க்கரிக்கம், தாமஸ் மலோர் இவர் ஒரு முக்கியமான ஆளு. இவர் வந்து மார்டி ஆதர்னு ஒரு இருக்கிறாரு. இதுல கேள்வி எப்படி கேட்பாங்கிறது நம்ம சொல்லிடுறோம். ரெனேசான்ஸ் அடுத்த 16th செஞ்சுரி எடுத்தோம்னா அதுல ஒரு ஆதர்ஸ் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ரோஜர் ஆக்சன் த ஸ்கூல் மாஸ்டர் அப்படிங்கிறது அவர். இவர் வந்து எஜுகேஷனல் ரிஃபார்ம் அப்பவே எப்ப 1515லயே எஜுகேஷனல் ரிஃபார்ம். ரிச்சர்டு ஹூக்கர், தென் பிரான்சிஸ் பேகன், அவரு ஒரு 58 எஸ்ஸே எழுதியிருக்கிறார். He is considered as a father of English essays. இது ஒரு கேள்வியாவே கேட்பாங்க, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் essays. அவர் என்ன ஸ்டைல் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க, அப்ரோஸ்டிக் ஸ்டைல். ஃபுல்லா நாலேஜ் ஓரியன்டட், நமக்கு புத்தி சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்த செஞ்சுரி எடுத்துட்டீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் ரீசன் சொல்லுவாங்க. அதுல முக்கியமான ஆள் எடுத்தீங்கன்னா ஜோசப் அடிசன் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, பீரியாடிக்கல்ஸ் எழுதிருக்கிறாங்க, டாட்டர் ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிறது. இது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு, டாட்லர் வாஸ் ஸ்டார்டட் பை ஹூ அப்படி ஒரு கேள்வி, அல்லது விச் இயர் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை தெரிஞ்சுட்டே போகணும். அடுத்த ஸ்வீட் அவரு எடுத்துட்டீங்கன்னா இவருடைய இயர் வந்து 1667 to 1745. இதுல கேட்பாங்க இவர் என்ன எழுதியிருக்கிறாரு, என்ன எஸ்ஸே எழுதியிருக்கிறாரு அப்படிங்க கேட்பாங்க. கலிவர்ஸ் டிராவல் இது உங்களுக்கு பரிச்சயமா இருக்கும், ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த புக்கு நீங்க கண்டிப்பான முறையில படிச்சிருக்கேன். 9th 10th +1 +2 படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. யாராவது படிச்சிருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கேன் சார், ஆனா எஸ் சார், தேங்க்யூ செல்வர் அனித், எஸ் படிச்சிருக்கீங்க. ஓகே, இது வந்து ஒரு சட்டைய. அடுத்து சாமுவல் ஜான்சன், அவரு ஒரு மிகப்பெரிய ஸ்காலர். அவர் லைவ்ஸ் ஆஃப் பாய்ட் அப்படிங்கிற ஒரு 58 ஆத்தர்ஸ் பற்றி எழுதியிருக்காரு. அது போக இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு டிக்ஷனரி 1755ல இவருடைய டிக்ஷனரி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது ஒரு கேள்வியா கேட்பாங்க.
The Lives of Poets was written by English Dictionary was written by when it was published அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி தென் தாமஸ் மோர்ங்கிறவரு உட்டோப்பியா அப்படிங்கிற ஒரு புக் எடுக்கிறாரு. உட்டோப்பியா காமன்வெல்த், ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா சில விஷயம் சொல்லியிருக்கு. அதுக்கடுத்த பீரியட் வந்து ரொமான்டிக் பீரியட். ரொமான்டிக் அப்படின்னு அதுல வந்து முக்கியமான ரைட்டர் வந்து சார்ல்ஸ் லேண்ட். இவரு வந்து எஸ்ஏஸ் அப்படின்னு இவருடைய எஸ்ஏலாம் பர்சனல் எஸ்ஏஸ், வேற வேகனுடைய எஸ்ஏஸ் தான் வந்து பொதுவானதா. இவருடைய எஸ்ஏ சார்ல்ஸ் லேண்ட் பர்சனல் எஸ்ஏஸ். அடுத்து வில்லியம் ஹாசனிட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு கிரிட்டிஸ். இது போக தாமஸ் கேல், ஜான் ரஸ்கின், ஆர்னால்ட், மேத்யூ ஆர்னால்ட் இவங்க எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. தாமஸ் கேல்ங்கிறது ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்சியூ, பெரிய பெரிய ஹீரோஸ் பற்றி எழுதியிருக்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது எழுதியிருக்கிறாரு. ஜான் ரஸ்கின் அவர் வந்து மாடர்ன் பெயிண்டர்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம், மேத்யூ ஆர்னால்ட் கல்ச்சரல். இது 20th செஞ்சுருச்சுன்னா வெர்ஜீனியா வூல்ஃப், ஜார்ஜ் ஆர்வெல், ஜான் ரஸ்கின் இவங்களோட ஒர்க். இதெல்லாம் இந்த ஒர்க்ல வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க்கையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஏன்னா உள்ள ஒண்ணு சில ஒண்ணு 2 கொஸ்டின் கேட்கும். வெர்ஜீனியா வூல்ஃப் எடுத்துட்டோம்னா அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட். ஜார்ஜ் ஆர்வெல் எடுத்தோம்னா அவர் பொலிட்டிக்கலைஸ். ஆல்டர் சக்ஸ்லி சயின்ஸ் அண்ட் பிலாசபி. போஸ்ட் கலோனியல்ல சாலமன் ரஸ்டி, தென் அருந்ததி ராய். அருந்ததி ராய் உங்களுக்கு பரிச்சயப்பட்ட சாலமன் ரஸ்டி பரிச்சயப்பட்ட. இதுதான் ப்ரோஸ்ல. போயட்ரி எடுத்துட்டோம்னா ஓல்டு இங்கிலீஷ் போயட்ரி நமக்கு கேள்விப்படாததா இருக்கும். பியூட்டிஃபுல், தட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் நேஷனல் எபிக். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷ்ல ஜாஃப்ரி சாஸ், ஒரு முக்கியமான poet is considered as father of English poet. இவர் கேள்வி, இவர் எழுதுறது முக்கியமான மிகப்பெரிய ஒர்க் வந்து The Canterbury Tales. ஒரு 30 கேரக்டரை வச்சுட்டு அந்த நேரத்துல உள்ள சொசைட்டி, அதாவது 1343 அவரு காலத்துல இருந்த சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அழகா சொல்லி. கிறிஸ்டா வந்து ஒரு கோட்லி லவ் பற்றி, தென் அதே மாதிரி வில்லியம் லாங்லாண்ட், ப்ரோவர் இவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்க. தென் கம்ஸ் எலிசபெத்தன் போயட்ரி. பாத்தீங்கன்னா அதுல வந்து சோனட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அது பிலிப் சிட்னியை பற்றி அவர் என்ன எழுதியிருக்கிறாரு. எட்மண்ட் ஸ்பென்சர் அவருடைய எபிக் ஃபேரி குயின் அப்படிங்கிற இருக்கு. இந்த ஃபேரி குயின்ங்கிற புக் வந்து he planned to write 12 books but he completed only 6 books. அதனால இன்கம்ப்ளீட்டா இருக்கும். 7th one is income. He introduced a Spencerian stanza, ஒரு ரைமிங் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு கேள்வியாக்கு. அப்புறம் ஷேக்ஸ்பியர் சானட்ஸ். ஷேக்ஸ்பியர் சானட் வந்து 154 154 சானட்ஸ் எழுதிருக்காரு. அது 2 அவருடைய ஒரு ஜென்ஸை பற்றி ஒரு அது அடுத்து ஒரு லேடியை பற்றி எழுதியிருப்பாரு. அதுக்கு அடுத்த சீசன் வந்து மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். இது கேட்பாங்க. மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் ஆறாரு. இங்க ஒரு 3 பேர் கொடுத்திருக்கோம், ஜான் டன், ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஆண்ட்ரூ மார்வல். அது கீழே வந்து கவாலியர் போயட்ஸ் சொல்லிட்டு ஒரு 3 பேர் கொடுத்திருக்கோம். இந்த 6 பேருமே சேர்ந்து மெட்டாபிசிக்கல் போயட்ஸ். இந்த கவாலியர் போயட்ஸ் யாருன்னா கோர்ட்ல அரசவையில எழுதினவங்க. அவங்களுடைய முக்கியமான கான்செப்ட் என்னன்னா கார்போடியா, தட் மீன்ஸ் சீஸ் த டே, அந்த நாளை வாழ்ந்துருங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாஸ்ட் பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை, அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஃபியூச்சர் வி டோன்ட் நோ, வி கேனாட் பிரெடிக்ட், அதை பத்தி நம்ம கவலைப்படணும். இப்ப நம்ம கைவசம் இருக்கிறது என்ன, இந்த மொமெண்ட் நம்ம என்ஜாய் பண்ணிடலாம். தென் ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெனரலாவே. இது ஆதாம் அண்ட் இது ஃபர்ஸ்ட் மேன் அண்ட் ஃபர்ஸ்ட் உமன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. தென் அலெக்சாண்டர் போப், சாமுவல் ஜான்சன். தென் ரொமான்டிக் பீரியட்ல இது வந்து உங்க ஸ்கூல்ல நிறைய படிச்சிருப்பீங்க. இந்த பேர்ஸ்வர்த்துடைய ஒர்க்கு படிச்சிருப்பீங்க, பால்ட்ரிஜின் ஒர்க்கு நீங்க படிச்சிருக்காங்க. அப்படி ரைட்டா தட்டி பின்னோக்கி போய் பாத்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க நீங்க கண்டிப்பா. சோ இந்த வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் பால்ட்ரிஜ் 2 பேரும் வந்து called as first generation romantic poets. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து prelude lyrical ballads. பால்ட்ரிஜ் வந்து the rime of ancient mariner. அடுத்து ஒரு 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. அவங்க வந்து செகண்ட் ஜெனரேஷன் ரொமான்டிக்ஸ். ஸோ அவங்களுடைய பிரசன்டேஷன்ல வேற மாதிரி. லார்ட் பைரன், ஷெல்லி, ஜான் கீட்ஸ். அவங்க எழுதுறது வந்து
இந்த சொல்லி எடுத்துருவோம். ஓட்டு வெஸ்ட்வீல் படிச்சிருப்பீங்க, ஓட்டு ஆட்டம் படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை இப்ப படிக்கும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்ப விக்டோரியன் பொயட்ரின்னு சொல்லியிருக்கோம் 1837. அப்ப ஒரு அங்க ஒரு தீம் உங்களுக்கு விக்டோரியன் பொயட்ல பாத்தீங்கன்னா ஃபெய்த் அண்ட் டப், மாரல் வேல்யூஸ். எதுவுமே என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி காரணம் இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசஸ் ஒரு புக்கில் மனிதன் புறங்கிலிருந்து தோன்றினான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முன்னாடிலாம் கடவுள் படைச்சான்னு இருப்பாங்க, புறங்கிலிருந்து தோன்றினான்னு சொல்லியிருப்பாரு. அப்போ டவுட் ஆயிடுச்சு நமக்கு, உண்மையிலே எதிர்ப்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த காலகட்டத்துல வந்த பாயிண்ட்ஸ் எப்படின்னா டென்னிசன், இது நீங்க படிச்சிருப்பீங்க. டென்னிசனோட யுலிசஸ் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி ராபர்ட் ப்ரௌனிங், மேத்யூ ஆர்னால்ட், ரோசட்டி மோரிஸ். தென் மாடர்ன் T.S. Eliot, எஸ்ரா பிரவுன், இதெல்லாம் வேஸ்ட்லேண்ட், ஃபோர் குவார்ட்டர்ஸ், இமேஜின்ஸ்ல ஜஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிறது பார்ட் ஆஃப் சிலபஸ் தான். யூனிட் 2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த அவுட்லைன் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, என்னென்ன கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஃபிக்ஷன் எடுத்துட்டோம்னா நாவல் 18th செஞ்சுரியில தான் அதிகமா வந்துச்சு. முக்கியமான ஆள் எடுத்துட்டோம்னா டேனியல் டீபோ, அவர் ராபின்சன் க்ரூசோ, இது நீங்க படிச்சிருக்கிறது வாய்ப்பு. ராபின்சன் க்ரூசோ, ரிச்சர்ட்ஸ் பமீலா கிளாரிசா, ஹென்ரி ஃபோர்டர் டாம் ஜோன்ஸ், லாரன்ஸ் கிறிஸ்டன் சாண்டி, வால்போல் கேசப் அக்லண்டோ. இது காத்திக் நாவல், ஹாரர் நாவல்ஸ். விக்டோரியன் நாவலிஸ்ட் எடுத்தோம்னா இவரு நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க, சார்ல்ஸ் டிக்கன்ஸ், டேவிட் காப்பர், ஆலிவர் படிச்சிருப்பீங்க. தென் சார்ஜ் எலியட், தாமஸ் ஹார்டி, இதெல்லாம் பார்த்துக்கலாம். தென் 20th எடுத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ், வெர்ஜினியா வூல்ஃப், D.H. லாரன்ஸ். இது எழுதுற ஒர்க்கு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ், யுலிசஸ் பை ஜேம்ஸ் ஜாய்ஸ். இவங்களுடைய கான்செப்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். வெர்ஜினியா வூல்ஃப் மிஸ்ஸஸ் டால்வே, டு தி லைட் ஹவுஸ். D.H. லாரன்ஸ், சன்ஸ் ஆஃப் போஸ்ட் வார் ஃபிக்ஷன், அதாவது உலக போருக்கு ஒட்டி அடுத்து ஜார்ஜ் ஆர்வெல் அனிமல் ஃபார்ம், வில்லியம் ஹோல்டிங் லார்ட் ஆஃப் ரைட்ஸ். இந்த மாதிரி அடுத்தது போஸ்ட் மாடர்ன் கான்டெம்பரரியில சல்மான் ருஷ்டி, மிட் நைட் சில், 2 படமா எடுத்திருப்பாங்க, பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி குஸ்ரு டிஸ்ரு, ஜீலிஸ் ஸ்மித், இதெல்லாம் கொஞ்சம் பேர் புதுசா இருக்குது. இது போக அதர் கண்ட்ரியை பொறுத்து காமன்வெல்த் கண்ட்ரியோட ஒர்க்கு இதுல இருக்கு. இப்ப அதே மாதிரி இங்க நம்ம ஒவ்வொரு எப்படி நம்ம சாசர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, பிரான்சிஸ் பேகன் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸைஸ், சிட்னி ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசம் அப்படிங்கிற மாதிரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டிராமா என்று இதே மாதிரி 6 உருவாக்குறாங்க. 6 ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹென்ரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டிராமா, ஹென்ரி. அதே மாதிரி ஜார்ஜ் பெர்னார்ட்ஷா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிலாங் டு அயர்லாந்து, டிராமா ஆஃப் ஐடியாஸ். இந்த மாதிரி நிறைய ஒருத்தர் இருக்காங்க. நம்ம அதை ஒவ்வொருத்தரும் படிக்கும் போது நம்ம படிச்சுட்டு வருவோம். அதுவே டிராமாவிலேயே வெர்ஸ் டிராமா, மாடர்ன் பொய்ட்ரிக் டிராமா. நீங்க கிராமங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாடகம் போட்டிருப்பாங்க. நாடகத்துல பாடிக்கிட்டே இருப்பாங்க, பாடுவாங்க. அது பொய்ட்ரிக் டிராமா. அந்த டிராமா சொன்ன கான்செப்ட் தியேட்டர் ஆஃப் அப்சூர்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றான்னு தெரியாது நமக்கு, கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அந்த மாதிரி. அதே மாதிரி ஹெரால்டு பில்டர் அவருடையது காமெடி ஆஃப் வீனஸ், இப்படி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்கோம். இது போக பிரிட்டிஷ் போக நமக்கு இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்கன்னா 2 தான் பிரிச்சுக்கிறாங்க. ஒண்ணு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து சேர்ந்துடும். அது போக காமன்வெல்த் கண்ட்ரிஸ் சேர்ந்துடும். அமெரிக்கன் டிராமா எடுத்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன் டிராமாட்டிஸ் ஈஜின் ஓநைல், ஆர்தர் மில்லர், டென்னிசி வில்லியம்ஸ். இந்த ஆர்தர் மில்லருடைய டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் முக்கியமான ஒரு டிராமா. டென்னிசி வில்லியம்ஸ் ஸ்ட்ரீட் கார்ட் நேம் டிசைட் முக்கியமானது. இந்த கிளாஸ் மேனேஜர், இது நீங்க படிச்சிருக்கீங்க, கிளாஸ் மேனேஜரையும் கொஞ்சம் நீங்க படிச்சிருப்பீங்க. தென் ஃபெமினிஸ்ட் டிராமா இருக்குது. நான் சொன்னேன் காமன்வெல்த் எடுத்தீங்கன்னா தட் இஸ் மல்டி கல்ச்சுரல் காமன்வெல்த் கண்ட்ரிஸ்ல. அதுல முக்கியமான ஒரு ரைட்டர் ஓல் சோயங்கா, நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். அப்துல் புவாட், சவுத் ஆப்பிரிக்கா. ஹனீப் குர்சி, பாகிஸ்தான் பிறந்து
பிரிட்டன்ல போய் செட்டில் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இப்ப இது போக வந்து மாடர்ன் ட்ராமால இந்த ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்றாங்க. ரியலிசம் இவ எல்லாரும் இருக்கிறதுனால நம்ம வந்து டீப்பா படிச்சது உங்களுக்கு புரியும். ரியலிசம், ப்ராப்ளம் பேஸ், சைக்காலஜிக்கல் பேஸ், அப்சர்வேஷன், பொலிட்டிக்கல் டிராமா, ஃபெமினிஸ்ட் டிராமா இந்த மாதிரி இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல ஏஜ்ல இருக்கும். அதே மாதிரி கிராமர்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குன்னா மூணா பிரிச்சிருப்பாங்க. ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். கிராமரை பத்தி லாங்குவேஜ், கிராமர்னா இங்க லாங்குவேஜ் வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் அந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் வந்து 450 BC to 1100. ஓல்டு இங்கிலீஷ் அந்த லெட்டர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அங்கே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபிளெக்ஷனா ஒரு வார்த்தையில இருந்து வார்த்தை உருவாக்குறது ஒரு வேர்டு இருந்து. அப்புறம் கேசஸ், நாமினேட்டிவ், பொசசிவ், அப்ஜெக்டிவ் அந்த மாதிரி கேசஸ். வேர்படுத்தினா ஸ்ட்ராங் வெர்பு, வீக் வெர்பு. அப்ப மிடில் இங்கிலீஷ் கிராமர்னா மிடில் இங்கிலீஷ்ல வந்து வில்லியம் நார்மாண்டி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இங்கிலாந்து போர் வச்சு இங்கிலாந்து சேர்க்கிறாரு. சோ இங்கிலாந்து வந்து இருக்காரு. சோ பிரெஞ்சு வந்து டாமினேட்டட். அந்த நேரத்துல சாசர் எழுதுறாரு இங்கிலீஷ்ல. ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலக்ட். அப்ப என்ன இருந்துச்சு? பிரெஞ்சு இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சு, வேர்டு ஆர்டர் வந்துச்சு. அப்புறம் ஏர்லி மாடர்ன் பீரியட்ஸ்ல பிரிண்டிங் பிரஸ், காக்ஸ்டன் established a printing press in 1476. அதனால நிறைய புக் பப்ளிஷ் பண்றாங்க. ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் வருது. அப்புறம் ப்ரொனன்சியேஷன்ல சேஞ்சஸ் இருக்கு. தட் இஸ் கால்டு கிரேட் வவல் ஷிஃப்ட். அது மாதிரி சரி நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க ஷேக்ஸ்பியர், ஸ்பென்சர், மில்டன் இவங்கெல்லாம் வந்து நிறைய வேர்டு காயின் பண்றாங்க. நிறைய வேர்டு இப்ப பொது எடுத்துட்டோம்னா இங்கிலீஷ் நான் படிச்சிருக்கோம் இல்லையா? இங்கிலீஷ்ல ஆரிஜின் இங்கிலீஷ்ல வந்து இருக்கிறது 40% தான். மற்றது எல்லாமே அதிகமா இருக்குது பிரெஞ்சு வேர்ட்ஸ் அண்ட் அதர் லாங்குவேஜ் வேர்ட்ஸ். அது கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்து இங்கிலீஷ் பேச ஆக்குபை பண்ணிடுச்சு. அடுத்து கான்டெம்பரரி இங்கிலீஷ் கிராமர் எடுத்துட்டோம்னா டிஸ்கிரிப்டிவ் கிராமர், என்ன எப்படி நம்ம ஆக்சுவல் யூசேஜ் ஆஃப் கிராமர் அது. அப்புறம் டிஜி கிராமர் சொல்லுவாங்க, டிரான்ஸ்பர்ஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் பை நோம் சாம்ஸ்கி. அந்த மாதிரி இருக்கும் கிராமர். இப்ப செஞ்சுரி வைஸ் ஒர்க்கும் அந்த உடைய ஆத்தர் அவங்க எழுதின ஒர்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதை நம்ம வந்து கிளாஸ் இருக்கும்போது டீட்டெயிலா படிச்சு ஒவ்வொன்றுக்கும் நோட்ஸ் எடுத்துட்டு நம்ம படிச்சிடலாம். ஓகே. அடுத்து இது போக இங்கிலீஷ் வந்து அவார்ட்ஸ் இருக்கு. நோபல் பிரைஸ், புக்கர் பிரைஸ், இது ரெண்டையும் நம்ம வந்து யாரு எந்தெந்த வருஷம் வாங்கினாங்க அப்படிங்கிறது. அடுத்து இந்த ஜானர்ல நாவல்னு சொன்னோம் இல்லையா, ஃபிக்ஷன். அதுல நிறைய சப்ஜானர்ஸ், sensation novels, campus novel, historical fiction, life station fiction, detective novel, post-colonial, அல்லது ecology அந்த மாதிரி. அடுத்து ஒவ்வொரு ஆத்தரும் எந்த பேஸ் பண்ணி எழுதிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம முக்கியமான ஆத்தர்ஸ் எப்ப பிறந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இதை பார்க்கலாம். இப்போ சிலபஸ் நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டு தான் சிலபஸ் அப்படிங்கிறது. இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? என்ன கொஸ்டின் கேட்பாங்க? பொதுவா நான் ஒரு 50 வகையான ஒரு ரெடிமேட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஒருத்தருக்கு படிக்கும் போது அதுக்கான ஆன்சரை பக்கத்துல எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். அது ஈஸியா இருக்கும். இப்ப ஆத்தருடைய birth and death year கேட்பாங்க. எப்ப பிறந்தாரு, எப்ப செத்தாருங்கிற கேள்வி கேட்பாங்க. இது என்ன சார், அவர் எப்ப பிறந்தாலும் என்ன நமக்கு என்ன, எப்ப செத்தாலும் நமக்கு என்ன? லிட்ரேச்சர்ல முக்கியமானது எப்ப அந்த காலத்துல. நான் ஒரு 2019 நான் இருக்கும்போது இந்த பர்த் இயர் எல்லாம் கொடுத்து எல்லாம் படிச்சுக்கணும்னு சொன்னேன். அதுல ஒரு ஆஸ்பிரண்ட் கேட்டாரு, இதெல்லாமா சார் கேட்பாங்க, எல்லாம் விட்டுருங்க சார். பட் என்னாச்சு, அதுல ஒரு கொஸ்டின் கேட்பேன். நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். எப்படி செலக்ஷன் ஆகுது மட்டும் கிடையாது. செலக்ஷன் ஆன பிறகு உங்களுக்கு எங்க போஸ்டிங் போடுறது. நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரேங்க்ஸ் வந்தீங்கன்னா நீங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு நீங்க போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம். கேட்பாங்க அந்த கவுன்சிலிங்ல, வாங்கிட்டு போயிடலாம். இல்ல கொஞ்சம் லாஸ்ட்னா அவங்க எங்கேயாவது போடுவாங்க, ரிமோட் பிளேஸ் சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு முக்கியம். ஸோ ரைட்டருடைய பர்த் அண்ட் டெத் இயர். அப்புறம் நேஷனாலிட்டி பார்த்தோம்னா ஐரிஷ் ரைட்டரா,
இங்கிலாண்டா, ஸ்காட்லாண்டா, கனடாவா, பாகிஸ்தானா, இந்தியாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் ரைட்டர்ஸ் பெண்ணே கேட்பாங்க. சார்ல்ஸ் லாம்போ அவர் வந்து எலியா அப்படின்னு கேள்வி. அதே மாதிரி அப்புறம் ஒண்ணு கேட்டோம்ல, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ் அப்படின்னா அது கேட்பாங்க. ஹூ இஸ் கால்டு, ஹூ இஸ் கமாண்டட், எப்படி கூப்பிட்டாங்க, அப்படி கூப்பிட்டது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம இந்த அலெக்சாண்ட்ரின் பார்த்து ஸ்பென்சர் இது பார்த்தோம். அது இன்ட்ரடியூஸ் பண்றது யாரு, ஸ்பென்சர் அப்படி கேட்பாங்க. இந்த ஒர்க்கு வந்து எப்ப எழுதுனது, எந்த வருஷம் எழுதுனது அப்படிங்கிறது கேள்வி கேட்பாங்க. அப்புறம் எப்ப பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. பப்ளிஷ் இந்த இயர் அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது ஏதாவது ஒரு மேகசின்லயோ பீரியாடிக்கல்லையோ முதல்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. எடுத்தோன்னு புக்கா இல்லாம பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த பீரியாடிக்கல்ல எதுல பப்ளிஷ் ஆகும், பப்ளிஷ் இன் இந்த எடிஷன், எந்த எடிஷன் ஒரு இருக்கும் அது நம்ம வந்து அதிகமா அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. எந்த கலெக்ஷன்ல பப்ளிஷ் பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி வரும். டிராமாவை பொறுத்தளவுக்கு எங்கே போட்டாங்க, பெர்ஃபார்ம்டு எந்த இடத்துல, எந்த ஊர்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. சில இதெல்லாம் வந்து பிரெஞ்சு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு. இப்ப கீதாஞ்சலி படிச்சிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. இந்தியன் ரைட்டிங் கீதாஞ்சலி. கீதாஞ்சலி அது வந்து பெங்கால் போயம், பெங்காலி ராகுல் வந்து பெங்காலி இருக்காரு. அவரு டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. ராகுல் ஹிம்செல்ஃப் டிரான்ஸ்லேட். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டைட்டில், இன்னொரு டைட்டில் இருக்காது, ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. அது போக இன்னொரு டைட்டில் ஒண்ணு ஆல்டர்னேட்டிவ் டைட்டில் அப்படி இருப்பாங்க, அல்லது சப் டைட்டில், அதர் டைட்டில். அப்புறம் ஒரு ஒர்க்கு எழுதியிருப்பாங்க. அந்த எழுத்து வந்து சீக்குவலா கண்டினியூஸா இன்னொன்னு எழுதியிருப்பாங்க. இந்த பைசாந்தியம் ஒரு பாயிண்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. அது சீக்கிரம் செயிலிங் டு பைசாந்தியம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. அப்புறம் ஆர்டினல் நம்பர், ஜேர்னல். இது என்ன ஜேர்னல், இது வந்து ராஜடிய ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்பாங்க. என்ன மீட்டு ரைம் ஸ்கீம், என்ன ரைமிங் ஸ்கீம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் டிராமா அல்லது நாவல்ல எந்த ஊர்ல இந்த இடம் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க, செட்டிங் பிளேசஸ். அப்புறம் அதுக்கான சோர்ஸ், ஆரிஜின், எங்க இருந்து எடுத்தாங்க, எதை அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் போய்ட்ரியில இருந்தோ இல்ல ப்ரோஸ்ல இருந்தோ ஏதாவது ஒரு லைனை கொடுத்து இது எந்த ஊருக்குள்ள இருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கலாம். அதையும் கேட்கலாம். அப்புறம் சில நேரத்துல போய்ட்ரியில இது எத்தனை ஸ்டான்ஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கலாம். இல்ல எத்தனை சாப்டர் இருக்கு, எத்தனை பார்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கும் கேட்கலாம். சோ இது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அப்புறம் இந்த நாவல் எடுத்துட்டோம்னா யாரு நரேட்டர், யார் நரேட் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. அப்புறம் கேரக்டர்ஸ், அந்த டிராமாலயோ இல்ல பொய்ட்ரியில கூட சம்டைம்ஸ் கேரக்டர், அல்லது நாவல்ல கேரக்டர் என்ன, அந்த கேரக்டர் பேர் என்ன, மற்ற கேரக்டருக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் ஓப்பனிங் லைன், க்ளோசிங் லைன் அது லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் லிட்டரரி டிவைசஸ், நீங்க ஸ்கூல் படிச்சிருப்பீங்க 10th லிட்டரரி டிவைசஸ். அதனால அலிட்ரேஷன், அசனன்ஸ், சிம்பிள்ஸ், இமேஜஸ் அந்த மாதிரி அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதை பூரா நம்ம பார்த்துக்கணும். அப்ப இந்த நாவல் அது பிளேஸ் எதுனா ஏதாவது பிளேஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அல்லது திங்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அல்லது இயர்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுவும் நம்ம பார்க்கணும். படிக்கும் போது அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். படிக்கும் போது என்ன பண்ணுவோம், நீங்க ஒரு ஹைலைட் வச்சுக்கணும். ஹைலைட் வச்சுக்கிட்டு இல்ல சார் அண்டர்லைன் பண்றேன் சார் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணலாம், தப்பு கிடையாது. அது சில நேரத்துல தெளிவா நம்ம பார்க்கறதுக்கு வராது. ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தூரத்துக்கு பார்த்தா கூட தெரிஞ்சிடும், படக்கம் ஹைலைட் பண்ணிட்டு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் கண்டென்ட், இதை பூரா தெரிஞ்சுட்டீங்க இல்லையா? இப்ப நம்ம படிக்கிறதுக்கு போவோமா? படிக்கிறது என்னது, முதல்ல சந்தோஷமா படிங்க. ஐயோ படிக்கிறேன்னு நினைக்காங்க, ஐயா படிக்கிறேனே, இப்ப நமக்கு தெரிஞ்சுக்கிற போறோம். படிக்கிறது வந்து பாஸ்போர்ட் மட்டும் இல்ல, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கும் இல்லையா? சோ என்ஜாய் பண்ணி படிங்க. அதுதான் பிரான்சிஸ் பேகன் சொல்றாரு, ரீடிங் மேக்கத் எ ஃபுல் மேன். இது ஓல்ட் இங்கிலீஷ், மேக்கத்னா மேக்ஸ். கான்ஃபரன்ஸ், டிஸ்கஷன், ரைட்டிங். இப்போ நீங்க படிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன், ரைட் எழுதி வைங்க. நம்ம
அதிகம் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த ஹைலைட் பண்ணத ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு குயிக் ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். அதுதான் ஷார்ட், மீடியம், லாங் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கோட ஒத்த மனசு உள்ள உங்களோட ஒரு ஸ்டடி குரூப் வச்சுக்கோங்க, டிஸ்கஷன். அடுத்து படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்க. படிக்கும் போது என்ன சொல்றாரு, அதே பிரான்சிஸ் பேக்கன் சொல்லிருக்காரு, சம் புக்ஸ் ஆர் டு பி சும்மா அட்டை டு அட்டை சிலதை சொல்லுவாங்க, ரேப்பர் டு ரேப்பர் படிங்கப்பா. அப்படி கிடையாது. முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சு எழுதி வச்சுக்கோம்னா போதும். அதாவது என்ன சொல்றாங்க, சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அப்படி அங்கங்க முடிப்புள் மேற மாதிரி படிக்கணும். அதர்ஸ் டு பி ஸ்வாலோடு, புரிஞ்சுக்கணும்ல, அப்படியே படிச்சுட்டு போறது. சில புக்ஸ், சம் புக்ஸ் டு பி chewed and digested, நல்லா கடிச்சு மண்ணு சாப்பிடணும், உள்ள மனசுக்குள்ள சேர்த்துடணும், உள்ள கொண்டு போய் படிச்சத இந்த ரியல் லைஃப் சினாரியோட கொஞ்சம் கோரிலேட் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஞாபகம் சக்தி ஜாஸ்தியா. அடுத்து படிச்சத நீங்களே ரீகால், ஆக்டிவ் ரீகால். எப்ப படிச்சு முடிச்சிட்டோம், நைட்டு படுத்த பிறகு அப்படியே நான் அப்படியே யோசிச்சோம்னா, படிச்சது ஒவ்வொரு பக்கமா அப்படியே டேர்ன் ஆகி போய்கிட்டே இருக்கு. ரீகால் பண்ணிக்கணும், இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம், ரைட், ஓகே, அதை பண்ணிக்கங்க, ரீகால் பண்ணுங்க, மைண்ட் மேப் வச்சுங்க. ஸ்பேஸ் ரெப்பிட்டேஷன் படிச்சு படிச்சிட்டீங்க, ஒரு 2 days கழிச்சு 3rd day இன்னொரு தடவை ரீகால் பண்ணி, அப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு இன்டர்வல் விட்டு படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஞாபகம். அதே மாதிரி முக்கியமான கான்செப்ட், முக்கியமான விஷயத்த நீங்க சத்தமா சொல்லி பாருங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. எக்ஸ்பிளைன் a concept aloud in simple terms yourself. நீங்களே சொல்லி பாருங்க. இப்ப நீங்க பேசும்பொழுது, நீங்க படிக்கும் போது நீங்க சத்தமா சொல்றது உங்க காதுக்குள்ளேயே இருக்கு. கற்றுதல் கேட்டதே நன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம பாடம் எடுத்து நம்மளே சத்தமா சொன்னோம்னா நம்ம காதுக்குள்ளேயே போய், அப்புறம் டைம்டு கண்டிஷன். எக்ஸாம் எழுதும்போது இப்ப எழுதிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு எழுதிட்டு வெளியே போட்டப்பலாம் கிடையாது. ஒரு 1/2 hour எழுதுறீங்களா, 15 minutes எழுதுறீங்களா, 1 hour எழுதுறீங்களா, அந்த 1 hour அப்படியே உட்கார்ந்துருக்கும். அது வேற எங்கேயும் போகக்கூடாது. அந்த மாதிரி பாத்துக்கங்க. படிக்கிற இடம் நல்ல என்விரான்மெண்டா இருக்கணும், நாய்ஸ் ஃப்ரீயா இருக்கணும், சத்தம் வரக்கூடாது. வீட்டுல நம்ம படிச்சுட்டே இருக்கோம், டிவி அலறி அது இருக்கக்கூடாது. பிள்ளைங்க விளையாடுவாங்க. கொஞ்சம் வீட்டுல சின்ன வீடா இருந்துச்சுன்னா வெளியில போய் ஒரு பார்க்லயோ படிங்க, நாய்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். படிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா புக்கு வச்சு சுத்தி 10-20 புக்கை போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு படிச்சுட்டு இன்னொரு புக்கை அவங்களே தேடி இருப்பாங்க, எங்கேயும் வச்சுங்க சுத்தியே கிடக்கும். அப்படி இல்லாம நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுங்க. ஒர்க் ஸ்பேஸ் சுத்தமா இருக்கணும், லைட்டிங் நல்லா இருக்கணும், உட்காந்து படிக்கிற உட்காந்து சீட்டிங் நல்லா இருக்கணும். அதே மாதிரி மொபைல் வச்சிருந்தீங்கன்னா மொபைல சைலண்ட்ல போட்டு தூரத்துல வச்சுக்கணும். பக்கத்துல வச்சோம்னா என்ன பண்ணுவோம், மொபைல் எடுத்து ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கவும் தோணும். தூரத்துல வச்சுக்கணும். 1 மணி நேரமாவது இந்த மாதிரி டிவைசஸ் பக்கத்துல இல்லாம பாத்துக்கோங்க. அது படிக்கிறது கன்சிஸ்டண்டா ஒரு லொகேஷன் வச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம் அப்படின்னு. அதே மாதிரி மைண்ட் செட் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். நீங்க தண்ணி நிறைய, ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது. நம்ம தான் பாஸ், நம்ம தான் ஃபர்ஸ்ட் வருவோம், அவ்வளவுதான் பிளான். ஒன்ஸ் ஸ்டார்டட் ஸ்டடி ஃபார் பிஓ, முதல்ல முடிவு பண்ணிக்கங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் பிஓ எக்ஸாம்ல, நான் தான் முன்னாடி ஒரு போர்ட்ல எழுதி வச்சுக்கோங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எழுதிங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ ஆங்ஸைட்டியோ வராது. அப்படி நேரத்துல நீங்க டீப் பிரீத் எடுத்துக்கங்க, யோகா பண்ணுங்க, ஒரு சின்னதா வாக் போயிட்டு வாங்க, நல்லா தூங்குங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் மினிமம், 7 to 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்குங்க. 50 நிமிஷம் படிங்க ஒரு நாளைக்கு. தொடர்ந்து 3 மணி நேரம் தொடர்ந்து படிச்சேன், 4 மணி நேரம் படிச்சேன் அப்படின்லாம் கிடையாது. அது பேர் படிக்கிறது கிடையாது. படிச்சது மனசுக்கு உள்ள. அதுக்கு நீங்க ஒரு 50 நிமிஷம், 25 சின்னதா இருந்தா 20 நிமிஷம் போதும், கொஞ்சம் நிமிஷம் 50 நிமிஷம். 50 நிமிஷம் என்ன படிக்க முடியுமோ அதை படிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு அதுக்கு எடுத்து படிங்க. இப்ப நம்ம சிலபஸ் பார்த்துட்டோம், கொஸ்டின் எப்படி முக்கியமா இதெல்லாம் சிலபஸ் பார்த்துட்டோம், கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றத பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி இதை வச்சு நம்முடைய ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே டன். டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ், கிளாரிபிகேஷன் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஏதாவது கேட்கணுமா? எஸ் மணிமாறன் ஏதோ டவுட் கேட்டேன், எஸ் சார் சொன்னீங்களே, சொல்றீங்களா? திருமலை நோ சார், தேங்க்யூ. திருமலை நோ சார்.
Any other doubt? மைக் அன்மியூட் பண்ணிருக்கு. இப்ப நீங்க மைக்லயும் பேசலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார், இங்கிலீஷ் ஆரம்பிக்கும் பொழுது சிலபஸ்ல எதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றது பெரிய டவுட்டா இருக்கு சார். எதுல இருந்து ஃபர்ஸ்ட் போகணும்? இப்ப தமிழ்னா அது தெரியும், எங்கெங்க இருக்குன்னு ஓரளவுக்கு தெரியும். ஆனா இங்கிலீஷ்ல டிராமா, ஃபிக்ஷனு அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓல்டு போயட்ரி, நியூ, அது மாதிரி எது முதல்ல ஆரம்பிக்கிறதுன்றது பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு சார். சிலபஸ் எடுத்துக்கங்க, ஒரு குயிக் லுக் விடுங்க. ரைட்டா? குயிக் விடுங்க. எது உங்களுக்கு ஈஸியா தோணுதோ அதை ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, நீங்க ஸ்கூல்ல படிச்ச போயம் ஏதாவது இருக்குதான். ஓ டு நைட்டிங்கேல், ஓ டு வெஸ்ட் வெண்ட், ஏதாவது ஞாபகம் இருக்கா? நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி பாருங்க. எதுவும் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கோ அதை பாருங்க. அது போக உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தரணும். அடுத்து நீங்க கொஸ்டின் தரும்போது அந்த கொஸ்டின் பேஸ்டு நீங்க பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அல்லது பாசிபிள் கொஸ்டின்ஸ், வாட் கொஸ்டின் கேன் பி ஆஸ்க்ட் அப்படிங்கிறது, வாட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேன் பி ஆஸ்க்ட் கொடுத்துருவோம். அதை பேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஓகே சுதா, ரைட்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, ஓகே. எனி அதர்? நோ சார், குட் ஈவினிங் சார். எஸ், எஸ் சார், நம்ம இப்போ இங்கிலீஷ் டாபிக்ல பிஓல இப்போ கிராமர் சைடு வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வருமாங்க சார். இப்போ இந்த போயட்ரி, ட்ராமா சைடு அதிகமாக கொஸ்டின்ஸ் வருமாங்க சார். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்க சார். ஈக்குவல், ஒவ்வொன்றையும் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அந்த மாதிரி. அதுல வந்து நீங்க இப்போ நீங்க படிக்கிறீங்களா, ஸ்கூல்ல படிக்கிறீங்களா கிராமர், ஸ்கூல் படிச்ச கிராமர் அவ்வளவா வராது, அது அவ்வளவா வராது. ஓகேங்க சார். கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்றோம், இன்னொரு நாள் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். தட் டைம் யூ வில் பி கிளியர். ஓகே, தென் தேங்க்யூ. எனி அதர்? எனி அதர்? தேங்க்யூ மணிகண்டன் சொல்றீங்க, பட் வாய்ஸ் வந்து வேற வாய்ஸ். ஓகே, மணிமாறன், தேங்க்யூ. ஓகே, இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, நம்ம டீச்சிங் போது இது வந்து should not be a one-way டாபிக் இருக்கக்கூடாது. நான் மட்டும் பேசிட்டே இருக்கிறேன். நீங்க பேசிட்டு இருக்கும்போது மியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து யூ கேன் யூஸ் தட் சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்க நோட்ஸ் ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு நீங்க கேட்கலாம். ஒரு 2-way டாபிக். இப்போ நீங்க வந்து 34, 37 இருந்தாங்க, 30 நம்பர்ஸ் இருக்குன்னா 30 கைண்ட் ஆஃப் கிளாரிபிகேஷன் எனக்கு வரணும். வந்தாதான் நல்லா இருக்கும். ஓகே, ஓகே, தேங்க்யூ. எனி அதர்? ஓகே, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ பிஓ எக்ஸாம் மட்டும் தான் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறான். அதான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறது. சரி, அது எப்படி ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றது சார்? ஒன்றும் தெரியாது. மற்ற சப்ஜெக்ட்லாம் படிச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல படிச்சிருக்கோம் சார். ஆமா ஆமா. நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க? இது புதுசா இருக்கிறதுனால என்ன முதல்ல எது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றது சார்? உங்க யூஜி டிகிரி என்னங்க? நான் பிசிக்ஸ் சார். நானே பிசிக்ஸ். ஓகே, ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சில கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகே சார், ஓகே சார். சார், நீங்க சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து மத்தவங்க எல்லாருக்கும் வந்து நீங்க தமிழோ மத்த எல்லா சப்ஜெக்ட்டுமே எங்கேயே படிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு டச்ல இருக்கும். இந்த சிலபஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா எல்லாருக்குமே புதுசு, எக்ஸப்ட் பிஏ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு மட்டும்தான். அது கூட அவங்களோட டச்ல இப்ப இருந்திருக்க மாட்டாங்க. இருக்கிறவங்களுக்கு தான். எஸ் சார், அது பண்ணிடலாம் சார், அது பண்ணிடலாம், அது செஞ்சிடலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். Thank you very much. Good night. Have a nice day. Okay. ஓகே. மத்தவங்க அடுத்த கிளாஸ் இருக்கு, அப்படியே நீங்க கண்டினியூல இருங்க சார், போயிடுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ.